ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரினாலே ஃபஸ்ட்டு எண்ணெய் குடிக்கக்கூடாது, ரெண்டாவது நல்லா உப்பி வரணும், மூணாவது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கணும். இது மூணுமே நமக்கு கிடைக்கணுன்னா ஒரு 3 டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணாலே சூப்பர் சாஃப்டான பூரி வந்து நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே பிச்சு சாப்பிடும்போது பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிடுவீங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் வந்து கமெண்ட் வந்து எனக்கு கொடுங்க எப்படி வந்ததுன்னு. முடிஞ்சால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போது 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கின எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 2 கப் கோதுமை மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக சேர்க்குறது தான். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு இந்த பூரி செஞ்சு காட்டுற ஆர்வத்தில் ஒரு முக்கியமான பொருளை நான் மறந்துட்டேன். அதை நான் வந்து இடையில சொல்கிறேன், கண்டிப்பாக சேருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே லைனாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிட்டு, சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசையக்கூடாது. மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள் கைகளை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடுங்க. வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான். இப்போ அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. கண்டிப்பாக பூரிக்கு மைதா மாவு சேர்க்கணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 2 கப் கோதுமை மாவு சேர்த்ததுனால 1/2 கப் மைதா சேர்த்துருக்குறேன். நான் மறந்துட்டேன், அதனால் இடையில சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான பதத்தில் இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த 3 டிப் மட்டும்தாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சேர்க்குறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா மைதா ஆட் பண்ணியிருக்கேன், மூணாவது பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையில் ஒரு விரிசல் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு நல்லா ஊறி ஒன்றோட ஒன்று கலந்து செமையாக பூரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. அந்த மாவு அழுத்தும் போது அழுத்தம் கொடுக்கக்கூடாது, அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற பூரின்றதுனால நான் 1/2 லிட்டர் மட்டும் ஆயில் நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உருண்டைகள் பிடிக்கணும். ஏன்னா பூரி போட்டுட்டு அந்த ஆயில் அள்ளி அந்த பூரி மேலே ஊற்றணும். அதுக்கு தகுந்தாப்பில் உருண்டைகள் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த மாவு வந்து எவ்வளோ ஷைனிங்காக அப்படியே மாவில் கொஞ்சம் கூட விரிசல் எங்கேயுமே இருக்காது. சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்டு அந்த உருண்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும், எங்கேயும் விரிசல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் இதே பதத்தில் மாவு நல்லா இழுத்து விட்டு பெரியும் போது இந்த மாதிரி மாவு விரிசல் இல்லாமல் உருண்டைகள் வரும். 20 உருண்டைகள் மீடியம் சைஸில் நம்ம வீட்டுக்கு போடுற பூரின்னா 20 உருண்டைகள் வரும். இது கூட கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவி விட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவோட மைதா போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். மாவு லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒட்டிடும், அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அதனால தான் நான் தண்ணியோட அளவு சொல்லலை, தொளிச்சு விட்டு பிசையணும். அங்கே வந்து ஆயில் வந்து சூடாகிட்டே இருக்குது மீடியம் ஹீட்டில். பூரி செய்யும்போது நீங்கள் ஒரு 5 பூரியாக தேய்ச்சிட்டு அப்படி போட்டுக்கோங்க. ஒட்டுக்காக தேய்ச்சி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட வாய்ப்பு இருக்குது. நான் தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேய்ச்சிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா அந்தளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்க வேண்டாம். சப்பாத்தி எப்படி சன்னமாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கோணல் மாணலாக தேய்ச்சா கூட பரவாயில்ல. நான் ஒட்டுக்காக தேய்ச்சி போடாமல் ஒரு 5 நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூரி சுட்டு எடுத்துக்குவேன்.
நீங்கள் ஒட்டுக்கா தேய்ச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா லைட்டாக ஒட்டுச்சுன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் கூட நமக்கு பூரி உப்பி வராது. இப்போ நான் ஒரு 5 பூரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா அனல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக புகை வரணும். இதுவும் ஒரு டிப் தான். புகை வந்ததுக்கப்புறமா தான் இந்த பூரி, இது வந்து நார்மல் தான், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பூரி சுடும்போது ஆயில் இவ்வளோ ஹீட்டில் இருக்கணும். பூரி போட்டுட்டு அந்த பாருங்கள் சுற்றிலும் நம்ம அந்த கரண்டியில் எண்ணெய் அள்ளி ஊற்றுற அளவுக்கு நமக்கு கேப் இருக்கணும். அந்த சைஸில் நீங்கள் கண்டிப்பாக பூரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த பாத்திரம் சைஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பூரி உப்பி வராது. பாருங்கள், அடுத்த பூரி நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. அந்த சைடில் இருக்கிற கேப்லேருந்து ஆயில் எடுத்துகிட்டு அந்த மேலே பூரி மேலே இந்த மாதிரி போடணும். அவ்வளோதான். 2 சைடு இப்படி வேக விட்டு டக்குன்னு ஒரு 10-20 செகண்ட் கூட ஆகாது ஒவ்வொரு பூரி வேகிறதுக்கு. இதே போல் எல்லா பூரியும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா ஏதாவது நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வேறு எதுலையாவது கூட நீங்கள் ஒட்டுக்கா தேய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கும்போது நமக்கு ஒட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 5 தேய்ச்சி போடுறேன். அந்த பூரியை பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது மேலே. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பூரி மசாலாவும் இது கூட நான் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போன்ட்டு நான் அதை போடல. நாளைக்கு வேணால் அதை அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான பூரி தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே போய் சேரணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பூரி வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட வேணாம். வாரத்தில் ஒரு டைம் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு டைம் வேணால் அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பூரின்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் இழுக்காமல் இருக்கும். ஓகே, பாய்.